இனி வீட்லயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும். ஆச்சி பானிபூரி கிட். பெரும்பாலான விமான விபத்துகள் புறப்படும் போதும் தரையிறங்கும் போதுதான் நிகழ்வதாக கூறுகின்றன தரவுகள். இதற்கான காரணம் என்னவென்று பார்க்கலாம். விமான விபத்துகள் குறித்து சர்வதேச விமான போக்குவரத்து சங்கத்தின் தரவுகளை ஆய்வு செய்யும் போது சில பொதுவான உண்மைகளை கண்டறிய முடிகிறது. விமானங்கள் பொதுவாக டேக் ஆஃப் ஆகும் போதும் லேண்ட் ஆகும் போதும் தான் விபத்தை சந்திக்கின்றன. மேலும் டேக் ஆஃப் மற்றும் லேண்டிங்கிற்கு முன்னும் பின்னுமான கட்டங்களிலும் பாதிக்கப்படுகின்றன. விமான விபத்துகள் பற்றி சர்வதேச விமான போக்குவரத்து சங்கத்தின் 2005 முதல் 2023 ஆண்டு வரையிலான தரவுகளை பார்க்கையில் 53 விழுக்காடு விமான விபத்துகள் தரையிறங்கும் போதுதான் நேரிட்டுள்ளன. .5 விழுக்காடு விமான விபத்துகள் டேக் ஆஃப் ஆகும்போது நேரிட்டுள்ளன. தரையிறங்கும் செயல்பாட்டுக்கான அப்ரோச் பேஸ் என்ற கட்டத்தில் 8.5 விழுக்காடு விபத்துகளும், டேக் ஆஃப் ஆகும் செயல்பாட்டுக்கான இனிஷியல் கிளைம் எனும் கட்டத்தில் 6.1 விழுக்காடு விபத்துகளும் நேரிட்டுள்ளன. ரிஜெக்டட் டேக் ஆஃப்ஸ் என்ற வகையில் புறப்படுவதை தவிர்க்கும் சூழலில் கூட 1.8 விழுக்காடு விபத்துகள் நிகழ்ந்துள்ளன. இந்த நிலைகளில் விமானங்கள் தரைக்கு மிக நெருக்கமாக குறைந்த உயரத்தில் தான் இருக்கும் என்பதே விபத்துக்கு காரணம் என்று விமானிகள் கூறுகிறார்கள். ஏதேனும் தவறுகள் நேரிட்டால் சுதாரித்து மீள்வதற்கு மிக குறைந்த நேரமே இருக்கும். ஒருவேளை உயரத்தில் பறந்து கொண்டிருக்கும் போது 2 என்ஜின்களும் செயலிழந்து விட்டால் கூட விமானம் எதுவும் செய்யாமல் பல மைல்களுக்கு அந்தரத்தில் கடந்துவிடும். இந்த தருணத்தில் விமானிகள் அடுத்த கட்டத்தை யோசித்து செயல்படுத்த சாத்தியம் உள்ளது. ஆனால் லேண்டிங், டேக் ஆஃப் ஆகிய செயல்பாடுகளின் போது விமானம் தரைக்கு மிக நெருக்கமாக இருப்பதால் மீள்வதற்கான சாத்தியங்கள் மிக மிக குறைவு. விமானத்தின் என்ஜின்களில் இருக்கும் அழுத்தம் கூட புறப்படும் போதும் தரையிறங்கும் போதும் உச்சத்தில் தான் இருக்கும். தரையிறங்கும் போது காற்றின் வேகம், விமானத்தின் எடை, ஓடுபாதையின் நிலை ஆகிய அனைத்தையும் வெகு சில வினாடிகளில் கணித்து முடிவெடுத்தாக வேண்டிய கட்டாயம் விமானிக்கு உள்ளது. எனவே தரையிறங்கும் போது நேரிடும் விபத்துகளுக்கு விமானியின் தவறு முக்கிய காரணமாக உள்ளது. இவை தவிர லேண்டிங், டேக் ஆஃப் ஆகிய செயல்பாடுகளின் போது விமானங்கள் குறைந்த உயரத்தில் இருப்பதால் பறவைகள் மோதுவது, வானிலை மாற்றங்கள் போன்றவற்றை எதிர்கொள்ள வேண்டியுள்ளது. இனி வீட்லயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும். ஆச்சி பானிபூரி கிட்.